பல்வேறு காரணங்களால் 6 முறை ஒத்திவைப்புக்கு பிறகு இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழுவுடன் டிராகன் விண்கலம் விண்ணில் பாய்ந்தது. அமெரிக்க விண்வெளி கழகமான நாசா, இந்திய விண்வெளி கழகமான இஸ்ரோ ஆகியவை இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ்-எக்ஸ் 4 என்ற திட்டம் மூலம் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளி பயணம் மேற்கொண்டனர். புளோரிடாவிலிருந்து பால்கன் 9 மூலம் டிராகன் விண்கலத்தில் 4 விண்வெளிக்கு பயணித்துள்ளனர். ஸ்பேஸ்-எக்ஸ் டிராகன் விண்கலம் நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைகிறது. வீரர்கள் அனைவரும் 14 நாட்கள் தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்கின்றனர். இதில் 60 அறிவியல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவசர நிலை காலத்தின் துயர்மிக்க அனுபவங்களை சந்தித்தோர் அதனை சமூக ஊடகங்களில் பகிருங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1975 ஜூன் 25 அன்று இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டது. அதன் 50வது நினைவு நாளான இன்றைய தினத்தை பாஜக அரசியலமைப்பு படுகொலை நாளாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், இந்திய வரலாற்றில் 2 அத்தியாயங்களில் ஒன்றான அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், சாதாரண குடிமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவசர நிலையில் 2 நாட்களை நினைவில் வைத்திருப்பவர்கள் அல்லது அந்த காலத்தில் துன்பப்பட்ட குடும்பங்கள் தங்கள் அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் 1975 முதல் 1977 வரையிலான அவமானகரமான காலம் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, அவசர நிலை பிரகடனத்தின் போது காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது என்று குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். ரிதாலா மெட்ரோ நிலையம் அருகே அமைந்துள்ள பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்குள் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் புகை காரணமாக மீட்புப் பணிகள் தடைப்பட்ட நேரத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உடல் முழுவதும் கருகிய நிலையில் உயிரிழந்தவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் திருடனுக்கு செருப்பு மாலை அணிவித்து போலீஸ் வாகனத்தின் மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பக்ஷி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து ரூபாய் 40,000 வாலிபர் ஒருவர் திருடியதாக கூறப்படுகிறது. அப்போது பணம் திருடிய வாலிபரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். பொதுமக்களை அந்த வாலிபர் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த வாலிபரை விரட்டி சென்று கைது செய்தனர். பின்னர் அந்த வாலிபரின் சட்டையை கழற்றி அவரது கைகளை கட்டி கழுத்தில் செருப்பு மாலை அணிவித்து போலீஸ் வாகனத்தின் மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போலீசாரின் இந்த செயல் மனிதாபிமானமற்ற நடவடிக்கை என்று பலரும் விமர்சன கருத்துக்களை பதிவிட்டிருந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் அணு நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் 3 முக்கிய அணு நிலையங்களில் சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை தனது முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி திட்டம் சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஈரானின் அணு நிலையங்கள் அழிக்கப்படவில்லை என்று வெளியான தகவல் தவறானது. இந்த அறிக்கைகள் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றை குறைப்பதற்கான முயற்சியாகும் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனநாயகத்தை படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக திமுக, சமாஜ்வாதி கட்சிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக விமர்சித்தார். டெல்லியில் அவசர நிலையின் 50 ஆண்டுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 1975 ஜூன் 25 நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்திய போது அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் காங்கிரஸ் செல்லும் என்பதை அனைவரும் அறிந்து கொண்டனர் என்று சாடினார்.
ஜனநாயகத்தை படுகொலை செய்த அவசர நிலை போன்றதொரு நிகழ்வை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது என்று சுட்டிக்காட்டிய அவர், அவற்றையெல்லாம் மறந்து அவசர நிலையின் போது தங்களை 19 மாதங்கள் சிறை வைத்த காங்கிரசுடன் திமுக, சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளதாக கடுமையாக சாடினார். மேலும் ஜனநாயக படுகொலை செய்தவர்கள் தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் ஜனநாயக பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புவது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் அழித்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்காது, ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் அழித்தது, ஈரானுக்கு எதிரான போரில் அணுசக்தி திட்டம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்தார். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்று பெயரிடப்பட்ட ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என்று போர் நிறுத்தத்திற்கு பின்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நடந்து வந்தபோது ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதல்ல. ஆனால் தற்போதைய ஈரான் ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தற்போது இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு அதிபர் டிரம்ப் தனது முடிவை மாற்றியுள்ளார். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை, ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டாம், ஆட்சி மாற்றம் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். காசாவில் உணவு வாங்க காத்திருந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியதில் 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இஸ்ரேலுக்கும் காசாவில் செயல்படும் ஹமாஸ் படையினருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட போர் நீடித்து வருகிறது. காசாவில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்குவதற்காக பல்வேறு பகுதிகளில் உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் உணவுப் பொருட்களை வாங்க காத்திருக்கும் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 25 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 146 பேர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர்களில் 62 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.